வண்ணமயமான ஒரு தீபாவளியை கொண்டாடுவது என்றால் பட்டாசு வெடித்து புத்தாடை அணிந்து தான் கொண்டாடுவார்கள். இதுதான் தீபாவளியோடைய காலங்காலமாக நம்ம பின்பற்றி வரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும். இந்த கொண்டாட்டம் என்பது முன்பெல்லாம் பார்த்தீர்கள் என்றால் 4 மணிக்கே தொடங்கிடும். யார் முதல் பட்டாசு வெடிக்கிறது, யாரோட வீட்டில் அந்த சத்தம் வருது பட்டாசு வெடித்து என்பதெல்லாம் ஒரு போட்டியாவே இருக்கும். முதல் பட்டாசு வெடிப்பதில் அதுல ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த அளவுக்கு அந்த மகிழ்ச்சி என்பது இருந்து வந்தது. ஒரு 10 வருடங்களுக்கு முன்பெல்லாம் பட்டாசுடைய எண்ணிக்கை கம்மியாக இருந்தாலும் அந்த கொண்டாட்டங்கள் அதிக அளவில் இருந்துச்சு. ஆனா ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பு பாத்தீங்கன்னா பட்டாசு வெடிப்பதற்கான ஒரு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டது. அதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டன. ஒருவருக்கு தொந்தரவு இருக்கக்கூடாது, அதே போல காற்றில் அந்த பட்டாசு வெடிப்பதன் மூலமாக வரக்கூடிய அந்த புகையின் மூலமாக காற்று மாசு ஏற்படுது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால் சில கட்டுப்பாடுகளை விதிக்கப்பட்டது. அந்த கட்டுப்பாடுகள் இந்த காற்று மாசு என்பதை தடுப்பது முக்கிய காரணியாக இருந்து வந்தது. குறிப்பாக 10 ஆண்டுகளுக்கு முன்பு பட்டாசு வெடிக்கக்கூடிய அளவு கம்மியாக இருந்தது. ஆனால் தற்போது அது அதிகரித்து வந்தது. இதன் காரணமாகவும் அதிக பட்டாசு வெடிப்பதன் காரணமாகவும் அந்த புகை மாசு காற்று மாசு அதிகமாக இருந்தது. இந்த கட்டுப்பாடுகள் வந்த பிறகு காலையில் குறிப்பிட்ட மணி நேரமும் சாயந்தரம் ஒரு குறிப்பிட்ட மணி நேரம் தான் வெடிக்க வேண்டும் என்றாங்க. அதாவது காலையில் 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் ஆகிய 2 மணி நேரம் தான் இந்த பட்டாசு வெடிக்கக்கூடிய ஒரு அனுமதியை கொடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இப்ப சென்னையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு இடங்கள்ல அந்த குறிப்பிட்ட நேரத்துல அந்த நேர கட்டுப்பாடு இருந்தாலும் பட்டாசு வெடிப்பது தொடர்ச்சியாக இருந்து கொண்டு இருக்கிறது. குறிப்பாக அந்த 7 to 8ல பட்டாசு அதிக அளவுல வெடித்து வராங்க. இதன் காரணமாக சென்னையின் முக்கிய பகுதிகள் அனைத்தும் பாத்தீங்க அப்படின்னா புகை மண்டலங்களாக சூழ்ந்து இருக்கிறது. இப்ப நம்ம ஆர்காட் ரோட்ல இருக்கிறோம். குறிப்பாக கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்காடு சாலையில நம்ம இருக்கிறோம். அந்த குறிப்பா இன்னும் சொல்ல போக வேண்டும் என்றால் அந்த கோடம்பாக்கம் மேம்பாலத்து அருகிலே இருக்கிறோம். தற்போது அந்த ஒளிப்பதிவாளர் நிர்மல் காட்சிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த பாலம் எந்த அளவுக்கு புகையால் சூழ்ந்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக அந்த ஒளியில அந்த லைட்ல அந்த புகைப்படும் பொழுது ஒரு காட்சியை நமக்கு கொடுக்கிறது. எந்த அளவுக்கு காற்று மாசு ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்து ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி முடிந்ததும் அந்த எந்தெந்த நகரங்களில் எவ்வளவு பொல்யூஷன் இருக்கு, ஏர் பொல்யூஷன் ஏற்பட்டிருக்கிறது என்பது கொடுப்பார்கள். அந்த போல இந்த ஆண்டுக்கான அந்த ஏர் பொல்யூஷன் அந்த காற்று மாசுடைய அளவை நாளைக்கு வெளியிடுவாங்க. அது அப்பதான் முழுமையான அந்த தகவல் தெரிய வரும். இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா தற்போது நம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் சுற்றிலும் புகை மூட்டமாக சூழ்ந்திருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. ஒரு காட்சிகளால நம்ம கண்ணால் பார்க்க போதே அதோடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்க முடிகிறது. ஏனென்றால் இப்ப தற்போது நம் முன்பே குறிப்பிட்டது போல அந்த பட்டாசு வெடிப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அதே போல பட்டாசு பல வகைகளா வந்திருக்கிறது. குறிப்பாக வானில் சென்று வெடிக்கக்கூடிய பட்டாசுகள், மத்தாப்பு, புஷ்வானம் போன்ற மாதிரி சாஃப்டான இருக்கக்கூடிய பட்டாசுகள் மட்டும் இல்லாமல் இன்னும் அதிக ஒலிகளை எழுப்பக்கூடிய பட்டாசுகள் அதிக அளவில் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இது போன்ற அதிக பட்டாசு வருகை, அதே போல அதிக மக்கள் பட்டாசை வாங்கி வெடிக்கக்கூடிய அந்த திறன் என்பது இது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் இந்த பட்டாசுகள் அதிக அளவில் வெடிக்கப்படுகிறது. இதன் மூலமாக அதிகமாக வெடிப்பதன் மூலமாக அந்த காற்று மாசு ஏற்படுகிறது. புகையாக அந்த பட்டாசுகள் சென்று அது காற்று மாசை ஏற்படுத்துது. இதன் காரணமாக தான் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டது. அப்படி கட்டுப்பாடுகள் இருந்த சமயத்திலும் பார்த்தீங்கன்னா அந்த 1 மணி நேரம் தொடர்ச்சியாக பட்டாசு வெடிப்பதன் காரணமாக சென்னை நகர் முழுவதுமே புகையால மூன்றிருப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. 7 to 8 தான் பட்டாசு வெடிக்கக்கூடிய அந்த நேரம் என்று அனுமதி அரசு வழங்கி இருந்தாலும் கூட தற்போதும் அந்த பட்டாசு வெடிப்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது. இதுமே ஒரு முக்கிய காரணமாகவும் இந்த காற்று மாசு ஏற்படுவதற்கான காரணியாகவும் இருக்கிறது.